சற்றுமுன் வெளியான தகவல். பழைய பென்ஷன் திட்டத்தை தொடர என்ஜிஓ சங்கம் சூப்பரான ஒரு ஐடியா தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓய்வூதிய திட்ட ஆய்வுக்குழுவிடம் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. சிறந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் குழுவினர் தமிழக அரசு, ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அப்போது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்திய தங்களது கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் என்ஜிஓ சங்க நிர்வாகிகள் அரசுக்கு நஷ்டம் ஏற்படாமல் பழைய பென்ஷன் திட்டத்தை எளிதாக எப்படி அமல்படுத்தலாம் என்பது குறித்த யோசனையை ஓய்வூதிய திட்ட ஆய்வுக்குழுவிடம் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு கடந்த 1/4/2003 முதல் ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த வகையில் அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள் 22 ஆண்டுகளாக கடுமையாக எதிர்த்து போராடி வருகின்றன. இதனால் மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது. திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் இந்த பழைய ஓய்வூதிய திட்டமானது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் அதை ஏற்காமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே சிறந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்வதற்காக ஊரக வளர்ச்சி துறையானது செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இதில் 3 உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழுவானது 9 மாதத்துக்குள் தன்னுடைய அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களிடம் கருத்து கேட்ட முடிவெடுத்துள்ளன. அதன்படி கருத்து கூட்டங்கள் ஒவ்வொன்றாக நடந்து வருகிறது. இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சங்க பிரதிநிதிகள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் 2 பேர் வீதம் அனுமதிக்கப்பட்டு 3 நிமிடங்கள் அவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன. இதனால் செப்டம்பர் 1 மற்றும் 8ஆம் தேதிகளிலும் அடுத்த கட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் சமீபத்தில் இக்குழுவை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய அதாவது என்ஜிஓ சங்கமானது நிர்வாகிகள், மாநில தலைவர் தலைமையில் பொது செயலாளர் மற்றும் துணை தலைவர், துணை தேர்தல் அலுவலர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் மாநில தலைவர் சொல்லும்போது தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த பிறகு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அரசு அலுவலர்கள் ஏற்கவில்லை. ஏனென்றால் இதையடுத்து மத்திய அரசு புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது. இதில் மத்திய அரசின் பங்களிப்பு அதாவது 18
5% ஊழியர்களின் பங்களிப்பு 10% இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதனால் மத்திய அரசு வழங்கும் 18.5%ஐ மாதம் மாதம் மாநில அரசே வழங்கி அதனை ஓய்வு பெறும் காலம் வரை தொடர்ந்து சேர்த்து வைக்க வேண்டும். ஓய்வு பெறும் காலத்தில் அந்த மொத்த தொகையையும் வட்டியுடன் சேர்த்தாலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை எளிதாக்க நடைமுறைப்படுத்த விடலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும். அரசு ஊழியர்களின் தலைமுறைக்கும் இது பாதுகாப்பு அளிப்பதால் உடனடியாக பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த கருத்தை இக்குழுவானது அரசுக்கு பரிந்துரைத்து செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அத்துடன் சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றுவோர் பந்தய தினக்கூலி பணியாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 7,800 நிர்ணயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் தன்னுடைய ஆலோசனையை தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அடுத்த செய்தி என்னவென்றால் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் பயனாளிகள் குழுக்களாக ஏற்பட்டுள்ளன. அதாவது வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் பணியில் இடர்பாடுகளை களைய பயனாளிகளை குழுக்களாக பிரிக்கும் பணியை கூட்டுறவுத்துறையினர் துவங்கி உள்ளன. தமிழகத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு தாயுமானவர் திட்டம் மூலம் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டம் துவங்கியுள்ளது. மாவட்டத்தில் 36,000 ரேஷன் கார்டுகள் அதாவது ரேஷன் கார்டுதாரர்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக உள்ளன. பொருட்கள் விநியோகம் செய்ய ஒரு ரேஷன் கார்டுக்கு ஊரக பகுதிக்கு ரூபாய் 40, நகர்ப்புறங்களுக்கு நகர் பகுதிக்கு ரூபாய் 36, மலை பகுதிகளுக்கு ரூபாய் 100 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சில ரேஷன் கடைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 10 அதற்கும் குறைவாக உள்ள பொது வாகன வாடகை ஆட்கள் கூலி குறைவு என புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து பயனாளிகளை குழுக்களாக பிரிக்க கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது. இதன்படி 70 முதல் 80 பேர் கொண்ட பயனாளிகள் குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன. இவர்கள் அருகே உள்ள 2 மற்றும் 3 ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குபவர்களாக இருப்பார்கள். மாவட்டத்தில் இத்திட்ட பயனாளிகளை கொண்டு சுமார் 370 குழுக்கள் வரை பிரித்து பொருட்களை விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக புகார்கள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் வாடகை ஏற்று இறக்கு கூலி பற்றாக்குறை தவிர்க்கப்படலாம் என கூட்டுறவுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.